கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய அப்போஸ்தலர் மூலமாய் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாசிப்போமாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு தந்திருக்கிறார். 2 குடும்பங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம் இஸ்ரவேலின் குடும்பம், இரண்டாவது ஒரு குடும்பம் யூதாவின் குடும்பம். இந்த 2 குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நமக்கு நிறைவேற்றப் போகிறார். பல நாட்களாய் நாம் பல காரியத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருப்போம், நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றப் போகிறார். இஸ்ரவேல் குடும்பத்தார் என்றால் யாக்கோப்பு ராம் முழுதும் ஆண்டவர் சமூகத்தில் போராடி ஜெபித்த பொழுது யாக்கோப்பு என்கிற பெயரை மாற்றி அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல். அப்படி என்றால் இஸ்ரவேல் என்றால் போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதன். எந்த மனிதன் போராடி ஜெபிக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தான் கர்த்தர் காரியங்களை நிறைவேற்ற முடியும். 2வது யூதா, எல்லாரும் அற்பமா எண்ணப்பட்ட லேயால் ஆண்டவர் 4வதாக ஒரு அருமையான ஆண் குழந்தை கொடுத்த பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன், அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். யூதா என்றால் துதி என்று பொருள். அப்படி என்றால் யார் துதிக்கிறார்களோ துதிக்கிறவுடைய காரியத்தை ஆண்டவர் நிறைவேற பண்ண போகிறார். அப்படி என்றால் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு சொன்ன எல்லா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போகிறது. 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறார். முதலாவது யோபுடைய புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை குறித்த காரியங்கள் இருக்கிறது. அது இதுவரை தடைப்பட்டு போனது உண்மை. ஆனால் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றப் போகிறார். அது நிறைவேறும் பொழுது நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். அது நிறைவேறும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். 2வது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 4வது வசனமும் 5வது வசனமும். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் வேண்டுதல் எல்லாம் உன் ஆலோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு சில காரியங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறாமல் போய் இருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன், உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன். 3வது ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் ஆபிரகாம் நம்பினான். முழு நிச்சயமாய். 3வது வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். 3 காரியங்களை நிச்சயமாக இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவாராக. என்னென்ன காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அதற்கு நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும். 2வது உங்கள் குடும்பம் கர்த்தரை துதிக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும். இப்படி செய்வீர்களானால் இந்த புதிய ஆண்டு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் உங்கள் நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர்.